கரூரில் கல்லூரி வகுப்பறைக்குள்ளேயே மாணவி சோனாலி பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற சமூக சீர்கேட்டிற்கு காரணம் என்ன, அதனை தடுக்கும் வழி என்ன என்பதை அலசும் ஒரு செய்தி தொகுப்பு. சென்னையில் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி கொலை, உடுமலைப்பேட்டையில் பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் சங்கர் கொலை, மேட்டூரில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று அண்டாவில் போட்ட கொடூரம், திட்டக்குடியில் 4 வயது சிறுவன் நிதிஷை பக்கத்து வீட்டு பெண் பரமேஸ்வரி பிளேடால் கழுத்தை அறுத்து கொன்றது. இப்படி அரங்கேறிய கொலை சம்பவங்களின் தொடர்ச்சியாக கரூரில் பொறியியல் கல்லூரி மாணவி முன்னாள் மாணவரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கோபம், வக்கிரம், பகை உணர்ச்சியை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்த தெரியாததாலேயே இது போன்ற குற்றச்சம்பவங்கள் தொடர்வதாக உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். சொசைட்டியில் ஒரு சோஷியல் ப்ரெஷர்ன்றது அதிகமாயிடுச்சு. நீ என்ன பண்ண, இன்னொருத்தவங்களை குத்தி காட்டும் போதோ இன்னொருத்தவங்களை குறை சொல்லும் போதோ அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை. எல்லாருக்கும் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சீக்ரெட் பிரேக் ஆகுதுன்னா அதில் வர கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்கிறோம், அதோடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் யாருக்கும் இல்லை. ஆனால் அது நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோன்னா அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிக்கணுன்றது தான் நியதி. பட் அல்டிமேட்டாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்ன தண்டனைக்கு உள்ளாக்குனது யார் காரணமாக இருந்தாலும் அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு எண்ணம் இருக்குது. அது பொறாமைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு கர்வம்னு சொல்லலாம், தலகணனும் சொல்லலாம், எது வேணாலும் நம்ம பேர் வைக்கலாம். ஆனால் சோஷியல் ப்ரெஷர் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பின் விளைவுகள் பற்றி எதுவும் தெரியாமல் கோபத்தால் எடுக்கும் முடிவுகள் மோசமான நிலைக்கு தள்ளிவிடுகிறது என்பது ஆன்மீகவாதிகளின் கருத்து. சகிப்புத்தன்மை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த சகிப்புத்தன்மையை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இந்த சகிப்புத்தன்மையை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொறுமையாக இருந்தாக்கா இவங்க ரொம்ப கோழைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் இன்றைக்கி மக்களோட மனசில் இருக்குது. ஒருத்தவங்க பூமி ஆழ்வார் அப்படின்னு தான் நம்ம பழமொழி இருக்குது. பொறுமை கடலினும் பெரிது அப்படின்லாம் எதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு செகண்ட் நம்ம இப்போ சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற போதோ அல்லது கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதோ அந்த மாதிரி டைமில் ஒரு செகண்ட் பொறுமையாக இருந்து யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகளை சுமூகமாக அணுகும் மனப்பக்குவம் குறைந்துவிட்டது. சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக இருக்க நேர்மறையான நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தியானம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள். ஒழுக்கம், நல்ல வாழ்க்கை முறைகளை பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வேலைக்காக படிப்பதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒழுக்கம் சார்ந்த கல்விக்கு அடித்தளம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்தால் கொலை செய்யும் எண்ணம் ஏற்படாது என்பதே அனைவரின் கருத்தாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் தங்கமணி.